கனடாவில் யூகோனில் உள்ள பெண் மீது $5 லட்சம் அபராத வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அவர் 4 பெண்களை பிரெட்டன்டியன்கள் என்று அழைத்ததற்காகவும் அவர்களின் பூர்வீக அடையாளத்தை பொய்யாக கூறியதற்காகவும் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அவரது கருத்துக்கள் அவர்களின் நற்பெயர், வருமானம் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கு கடுமையான தீங்கு விளைவித்ததாக கூறப்படுகிறது. மிசேல் கிறிஸ்டியன் கெமரூன் என்ற கோஸ்ட் வாரியர் சொசைட்டி என்ற குழுவை வழிநடத்தும் பெண் மீதே இவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தங்களை பூர்வீக மக்கள் என்று பொய்யாக கூறும் மக்களிடமிருந்து பூர்வீக இடங்களை பாதுகாப்பதே தனது பணி என அவர் கூறுகிறார். இதுபோன்ற விடயங்கள் உண்மையான பூர்வீக மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட வளங்களையும் வாய்ப்புகளையும் பறிப்பதாக அவர் நம்புகிறார். அவர் மீது குற்றம் சுமத்திய 4 பெண்கள் இந்த கருத்துக்கள் தங்களை அவதூறு செய்ததாகவும் அவர்களின் வாழ்க்கையை சேதப்படுத்தியதாகவும் வாய்ப்புகளை இழந்ததாகவும் கூறுகிறார்கள். நீதிமன்றத்தில் உள்ள எந்த கோரிக்கைகளும் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. எவ்வாறாயினும் தவறான அடையாள கூற்றுக்கள் சமூகங்களில் அவநம்பிக்கையை உருவாக்குகின்றன என்றும் உண்மையான பழங்குடி மக்களுக்கான வாய்ப்புகளை தடுக்கின்றன எனவும் கெமரூன் வாதிடுகிறார்.